In last class, we would have learned something about subject pronoun and object pronoun. Yes, if at all, the person who performs the action, it comes in the beginning of the sentence and it is a pronoun. And we get to know who performs the action. யார் அந்த செயலை செய்கின்றார் என்பதை நமக்கு அந்த வாக்கியத்திலேயே நமக்கு வருகிறது தெரிவிக்கிறது என்றால் அதை சப்ஜெக்ட் ப்ரோனோன் என்றும், அந்த செயலானது யாரை போய் அடைகிறது, அந்த அடைகின்ற நபர் ஒரு நபரின் பெயருக்கு பதிலாக மறுபடியும் ஒரு புரோனோனாக நாம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதை நாம் ஆப்ஜெக்ட் புரோனோன் என்று அழைப்போம் என்று நம்ம புரிந்து கொண்டோம் இல்லையா? இப்ப ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்லயும், இதுவே ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துல வந்தா மீன்னும் உபயோகிக்கிறோம். ஹீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா பயன்படுத்துறோம்னா ஹிம்ங்கிற வார்த்தையா எழுதுறோம். ஷீனா ஹர். எஸ், இட்டுக்கும் யூக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இட் ரிமைன்ஸ் த சேம். இட் அண்ட் த வேர்ட் யூ, செகண்ட் பர்சன் சிங்குலர், it doesn't have any change. It remains the same. They, them, we, us. They மற்றும் we எனக்கூடிய வார்த்தைகள் சப்ஜெக்டில் பயன்படுத்தினால் நாங்கள், அவர்கள், அவர்களுக்கு, எங்களுக்கு, we, us. நாங்கள், எங்களுக்குன்னா us. they, அவர்கள், அவர்களுக்கு, them. இது போன்ற புரோனோனாக நாம் இது போன்ற புரோனோனாக நாம் ஆப்ஜெக்டின் இடத்தில் உபயோகிப்போம். ஸோ இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம். The other previous session, what we saw was about different types of nouns. And I had given an introduction about the pronoun. And with that, we learned more about subject pronoun and object pronoun. Before that, I wanted to discuss the answers for the questions that is given in our vocabulary section. Then wanted to proceed with possessive adjective and possessive pronoun. So in our textbook, what is given about this noun and its types? Noun is a word used as the name of a person, place, thing, animal, or an idea. பெயர் சொல் எனக்கூடிய வார்த்தை ஒரு நபரினுடைய பெயர் அல்லது ஒரு இடத்தின் பொருள், விலங்கு, ஒரு ஐடியா, ஒரு எண்ணம், இதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் அதை நாம் பெயர் சொல் என்று அழைக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் நவுன்: ப்ராப்பர் நவுன், காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் என்றால் ஒரு நபரின் பெயர், ஒரு இடத்தின் பெயர். நான் சொல்லி கொடுக்கறத என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ப்ராப்பர் நவுன் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். சென்னை, தமிழ்நாடு, ராஜீவ், ஏபிஜே அப்துல் கலாம். இது போன்ற ஒரு நபரின் பெயர் அல்லது ஒரு இடத்தின் பெயரானது அந்த வாக்கியத்தில் ஆரம்பத்திலையும் சரி, எந்த இடத்திலாவது அது பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை நாம் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதுவோம். பிகாஸ் இட் ஃபால்ஸ் இன்டு த கேட்டகரி ஆஃப் அ ப்ராப்பர் நவுன் அண்ட் இட் இண்டிகேட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன் ஆர் நேம் ஆஃப் அ பிளேஸ். ஸோ ஒன் ஆஃப் இட்ஸ் டைப் இஸ் ப்ராப்பர் நவுன், இஸ் அ நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் அ பர்சன். ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, India. Whatsoever is the name of a person or name of a place, it comes under the category of proper noun. Common noun, பொதுவாக நாம் கேட்டகரைஸ் செய்யக்கூடிய ரகத்தை நாம் காமன் நவுன். டீச்சர், ஸ்டூடெண்ட், ட்ரெஸ், மரம், விலங்கு, பட்சிகள், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல். So it's a common noun. Is name affixed to it? ஒரு பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பெயரானது கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் ப்ராப்பர் நவுன் என்று விடுவோம் இல்லையா? அதற்கான பெயர் கொடுக்கப்படவில்லை. இட்ஸ் ஜஸ்ட் காமன், பொதுவாக கூறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இட்ஸ் காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் திங் ஆஃப் சேம் கிளாஸ் ஆர் கைண்ட். பாய், கேர்ள். ஒருவேளை
இந்த பையனுடைய பெயரானது கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் ப்ராப்பர் நவுன் என்றிருப்போம் சொல்லியிருப்போம். அதுவே பாய் கேர்ள்னு வரப்பொழுது அதை நம்ம காமன் நவுன்ங்கிறதுல தான் கேட்டகரைஸ் பண்றோம். We don't know exactly what is the name of the person or name of a place. It's talked about in general. Collective noun, கூட்டமாக இருக்கக்கூடியது. Anything in number of things together or animals together. What is the collective name given to it? இப்போ கூட்டமாக எறும்புகள் ஒரு இடத்தில் இருந்தால் நாம் swarm of ants என்று கூடுவோம். ஒரு கூட்டமாக sheep இருந்தால் flock of sheep. Yes, so group of certain people or animals or objects, what do we call? We call it by name collective noun. Collective, கூட்டமாக, collective. Police, army, crowd, people, team, nation, family. So these are the various names given for a collective noun. Various collective nouns. Abstract noun. It is the name of quality. ஒரு குணாதிசயம், ஒரு செயல், ஒரு நிலை தெரிவிக்கக்கூடியதை நாம் abstract noun என்று சொல்கிறோம். Honesty, silence, patience, youth, சிரிப்பது, அழுவது, sadness, happiness, laughter. All these are all abstract noun. Or raw material of a, if at all we are talking about a raw material of a product, it can be gold, silver, cotton, wood, diamond, clay, cotton. All these are all materials. So it is the name of a raw material of a product. That is why we categorize it as material noun. So based on this topic, we had seen n number of examples. நிறைய உதாரணங்கள், நிறைய படங்கள் மூலியமாக நாம அந்த கான்செப்டை புரிஞ்சிருந்திருப்போம் இல்லையா? One moment. Which I had explained. I'll just show a few pictures of collective noun that I had discussed so that you get to know. If at all anyone had missed, யாராவது அன்னைக்கு கிளாஸை தவற விட்டு இருந்தாலும் இந்த ஒரு குவிக் ரீகேப் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப அந்த கிராமர் சம்பந்தமா, அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்க்க போறோம். ஓகே, there's a word used as name of a person, place, animal, thing, or an idea. Proper noun, common noun, teacher, student, tree. Abstract noun is the name of a quality, action, or state. So one person is helping, kindness, old age, laughter. So all these are all abstract nouns. Material nouns talks about raw material of a product. Raw material of a product. Gold, silver, diamond, wool, cotton. Collective noun கூட்டமாக. இங்க நாம் பசுமாடுகளை பார்க்க முடிகிறது. Grazing the grass. Group of birds flying together. இந்த கூட்டமாக செல்லக்கூடிய பறவைகளை நாம் என்ன என்று அழைப்போம்? Flock of birds. We give the name, same name to sheep as well. கூட்டமாக பாடகர்கள் ஒன்று கூடி பாடும் பொழுது அதை நாம் ஆங்கிலத்தில் choir of singers என்று அழைப்போம். Bottle of milk. ஒரு பாட்டில் நிறைய பால். Cup of tea. Swarm of ants. Swarm of bees. தேன் பூச்சிகள் கூட்டமாக இருப்பதையும் நாம் swarm என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். Bunch of grapes. Bowl of rice. Pair of shoes.
shower of rain. There were 3 drops of rain yesterday. There were some drops of rain. There was a shower of rain. நிறைய மழை பெஞ்சது. It was a shower of rain. So we had seen these examples for different types of noun. Now pertaining to this, we are going to see the answers for the questions that is asked in our textbook. Okay. Pick out the verbs from the list and put them appropriately in the table. ஒரு குணாதிசயத்தை இருக்கலாம், ஒரு குவாலிட்டியா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு இடத்தினுடைய பெயரா இருக்கலாம், நபரின் பெயர், விலங்கு, பட்சி, இது போன்ற விஷயங்களை ஒரு டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் தகுந்த இடத்தில் நாம் அதை எழுத வேண்டும். அதாவது நபருக்கு வருமா, பயன்படுத்துவோமா, விலங்குக்கா, பொருளுக்கா, பட்சிக்கா, இல்ல ஒரு இமோஷனுக்கா. ஸோ அனிமல் ஆர் பேர்ட் இஸ் கன்சிடர்ட் as ஒன் கேட்டகரி. இதுலயே தான் இந்த அனிமல்ங்கிற கேட்டகரியில தான் நம்ம பறவைகளுடைய பெயரும் எழுதுவோம், விலங்கினுடைய பெயரையும் நாம் எழுதுவோம். சரியா? ஸோ டேவிட் ஒரு நபரின் பெயர், அதனால் இட் இஸ் ரிட்டன் இன் தி கேட்டகரி ஆஃப் பர்சன். மதுரை இட் இஸ் அ பிளேஸ். பேரட் அனிமல் கேட்டகரி, அது ஒரு பறவை தான். பட் as they have given these headers, person, place, thing, animal, idea or feelings, உணர்ச்சிகள், ஒரு ஐடியா, திட்டங்கள், இந்த கேட்டகரி நமக்கு கொடுத்திருக்கிறதுனால இது சூட்டபிளா நம்ம எந்த ஹெட்டர்ல எழுத முடியும்னா அனிமல்ல எழுத முடியும். பேரட் அனிமல் ஆர் பேர்ட். ஹாப்பினஸ் புக், புத்தகம் வந்து ஒரு பொருள். So it is written in the category of thing. Thought ஒரு எண்ணம், it comes under the idea or feelings. Green ஒரு நிறம், abstract noun. Tiger ஒரு விலங்கு, comes under the category of animal. Trichy what kind of a noun? It is place and it is a proper noun as well. ஒரு இடத்தின் பெயர், அதனால் நாம் இந்த place in header கீழ் எழுதுவோம். கம்ப்யூட்டர் ஒரு பொருள், it is written in the thing category. நாராயணன் ஒரு நபரினுடைய பெயர், again it is a proper noun. ஒரு நபரினுடைய பெயரை நாம் எந்த கேட்டகரியில் எழுதுவோம்? பர்சன். ஃபேன் ஒரு பொருள், திங். சிஸ்டர் இட்ஸ் a person, ஒரு நபர். Not exactly name of a person or something like that. It is related to a person. That is why it is hidden under this category. அதனால்தான் இந்த ஹெட்டர் கீழ் எழுதப்பட்டுள்ளது. கலாம் here Kalam had to be written in K. You have to remember when you write a name of a person or name of a place, it should be written in capital letter. Women ஒரு பெண். So if at all types of noun is given, we would have given it under, written it under category common noun. அந்த பெண்ணினுடைய பெயரானது கொடுக்கப்படவில்லை. It is related to a person, ஒரு நபர். அதனால்தான் பர்சன்கிற கேட்டகரியில விமனை எழுதியிருக்கோம். பென்சில் ஒரு பொருள், it is written in the category of thing. பாரதி ஒரு நபரினுடைய பெயர், again it is written in persons column. ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை, ஐடியா ஆர் ஃபீலிங்ஸ். பிரதர் சகோதரன், again it is written under the category of person. மும்பை ஒரு இடத்தினுடைய பெயர், மும்பை. ஸ்வான் விலங்கு, விலங்கு அல்லது பட்சி. எலிஃபண்ட் அனிமல் கேட்டகரி. விஜய் நபரினுடைய பெயர், பர்சன். சொல்யூஷன் தீர்வு, again it's coming under the idea or feelings category.
Solution. We have seen it now. Success. School. It's a place. Convent. அதுவும் ஒரு விதமான பள்ளிக்கூடம். Convent. So it is written in the category of place. There are certain convents where it is exclusively given as girls convent, boys convent. பெண்கள் மட்டுமே படிக்கும் ஒரு இடமாக இருக்கும். ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். எப்படி ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்றோமோ அதே போல கான்வென்ட்டும். You can make note of the answers. I'll wait for a few minutes. So the term convent, it refers to a கான்வென்ட்னா என்ன மேம் அப்படிங்கிற சந்தேகம் யாருக்காவது இருந்தா அது ஒரு விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு படிக்கும் இடம். அது it is run by nuns or sisters. So the term convent, it refers to a community of women, so who live under the vows of poverty, chastity and obedience. So it is kind of a school that is managed by a Catholic church. So convent na exact என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் உதவிகரமா இருக்கும். One change was there. Kalam had in the name Kalam, alphabet K has to be written in capital letter. Resume பண்ணலாம். Sorry for inconvenience. I hope you would have written the answers for A subdivision, questions pertaining to noun. Okay. Next question. It is going to be on read the following paragraph and pick out different types of nouns and put them in the table. I'll share the screen. It is the types of nouns that we had learned. Proper noun, common noun, collective noun, abstract noun.
யூ நீட் டு ஐடென்டிஃபை அண்டர் விச் கேட்டகரி இட் ஃபால்ஸ் இன். ஒரு பேராகிராஃபா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம படிச்சு எந்தெந்த வார்த்தைகள் எந்த கேட்டகரியில நம்ம எழுத முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாபி இஸ் an activity that we enjoy during doing in our free time. பொழுதுபோக்கு என்பது ஒரு ஆக்டிவிட்டி. அந்த வேலையானது நாம் நம்மளுடைய விடுமுறை விடுமுறை நேரத்தில் நாம் ரசித்து செய்கின்றோம். இட் கீப்ஸ் us busy in our leisure time. நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுடைய ஃப்ரீ டைம், அதான் லீஷர் டைம்னு சொல்லுவோம். லீஷர் இஸ் அதர் நேம் ஃபார் ஃப்ரீ, வெரின் யூ ஆர் நாட் ஆக்கியபைட் வித் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க். எந்த விதமான வேலையும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தை, அதில் நேரத்தை செலவழிப்பதற்காக, அதுவும் உபயோகமாக செலவழிப்பதற்காக உங்களை அது பிஸியாக வைத்துக் கொள்கிறது. இட் கீப்ஸ் அஸ் பிஸி இன் ஆர் லீஷர் டைம். People choose their hobby on the basis of their interest and personality. மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கை அவரவர்களுடைய இன்ட்ரெஸ்ட், விருப்பங்களை பொறுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். Do you know what Dr. Abdul Kalam, APJ Abdul Kalam's hobby was? உங்களுக்கு தெரியுமா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிடித்தமான பொழுதுபோக்கு என்னவாக இருந்தது என்று? அதுடன் இந்த பேராகிராஃப் ஆனது முடிவுக்கு வருகிறது. இதில் நாம் காணக்கூடிய வார்த்தைகளை தகுந்த பெட்டிக்குள் எழுத வேண்டும். அதாவது ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், இதில் நாம் எழுத வேண்டும். ஹாபி, இட்ஸ் அ காமன் நவுன். எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தருக்கு டிராயிங் பண்ண பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பாட பிடிக்கும். It can be anything. It's a common name given to it. Hobby. Activity. It is a collective noun. In our free time. APJ Abdul Kalam is name of a person. So it comes under the category of proper noun. இங்க வேற யாரோடைய பெயர், இடத்தின் பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அதனால ப்ராப்பர் நவுன்ல ஏபிஜே அப்துல் கலாம்ங்கிற பெயரை மட்டும்தான் நம்ம இதுல எழுத முடியும். காமன் நவுன்ல ஹாபி மற்றும் பீப்பிள், மக்கள். கலெக்டிவ் நவுன் ஆக்டிவிட்டி, லீஜர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் personality, interest, time, busy. Idea or feelings comes under this category, abstract noun. So these are the answers for subsection B. Read the following paragraph and find out the different types of nouns and put them in the table. You can make note of these answers. I'll wait for a minute. I'm waiting for you to make note of the answers. Okay, I'll hold on for 1 minute. Next, fill in the blanks with suitable collective noun. So இந்த கேள்விகளுக்கான பதில
நான் படம் ரீதியாகவே உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். herd of cows, flock of birds, choir of singers, bottle of milk, a cup of tea. ஒரு அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அங்கிற ஆர்டிகல் ஆனது எழுதப்பட்டிருக்கும். a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. So these are the answers for the 10 questions that is asked. Fill in the blanks with suitable collective noun. Make note of these answers and wait for a minute. In this subdivision pertaining to pronoun, அதாவது பிரதிபெயர் சொல் சம்பந்தப்பட்ட கேள்விகளானது இங்கே கேட்கப்பட்டிருந்தது. In that first we'll see change the underlined words with correct pronoun. I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework. இங்க பார்த்தோம்னா மிஸ்டர் பாலுங்கிற பெயர் வந்து மறுபடியும் எழுதப்பட்டிருக்கு. இட் இஸ் அ masculine gender. மிஸ்டர் பாலுங்கிறது அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் திஸ் வேர்ட் we need to write suitable pronoun. இந்த வார்த்தைக்கு தகுந்த ஒரு பிரதிபெயர் சொல்ல நம்ம எழுதணும். ஆண் வரப்போ he, him, his இது போன்ற வார்த்தைகள் நாம் எழுதலாம். அந்தந்த வாக்கியத்துக்கு தகுந்தவாறு இடத்துக்கு தேவைப்பட்ட பிரதிபெயர் சொல்களை நம்ம உபயோகிக்கணும். I saw Mr. Balu this morning and gave Mr. Balu my homework and gave him my homework. அவருக்கு என்னுடைய ஹோம்வொர்க்கை நான் தந்தேன். நான் பாலுவை இன்னைக்கு கார்த்தால நான் பார்த்தேன். அப்புறம் அவர்கிட்ட என்னுடைய ஹோம்வொர்க்கை நான் கொடுத்தேன். and gave him my homework. முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ். முத்துக்கு கம்ப்யூட்டர்ல விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன்கிட்ட கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் he doesn't play computer games very often. அடிக்கடி வந்து விளையாடுறது கிடையாது. கம்ப்யூட்டர் கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கணினியில விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் முத்துவுக்கு பிடிக்கும். ஆனால் அவன் அடிக்கடி அதை விளையாடுவதில்லை. அடிக்கடி கம்ப்யூட்டர் கேம்களை விளையாடுவதில்லை என்பதற்கு பதிலாக அடிக்கடி அது என்பது எதை குறிக்கிறது? கம்ப்யூட்டர் கேம்ஸை குறிக்கிறது. he doesn't play it very often. இட்டுங்கிற வார்த்தை தான் இங்க கம்ப்யூட்டர் கேம்ஸ குறிக்கிறது. அது குறிச்சு சொல்றது. மை ஆண்ட் lives in திருச்சி. என்னுடைய அத்தை வந்து திருச்சியில இருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்னுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்காக அடிக்கடி வருவார்கள். My aunt lives in Trichy, but my aunt often comes to visit my family. ஆனால் என்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக அடிக்கடி வருவார்கள். My aunt, she comes. It is a feminine gender. Which pronoun can we choose over here? sheங்கிற வார்த்தையை நம்ம இங்க பயன்படுத்தலாம் இல்லையா?
Neil Armstrong was born in 1930. Next sentence, when something is told about the same person, அதே நபரை பத்தி மறுபடியும் ஒரு தகவலானது கொடுக்கப்படும் பொழுது அவருடைய பெயரை எழுதுவதற்கு பதிலாக ஒரு பெயர் சொல் பிரதி பெயர் சொல்லை நாம் எழுதலாம். அவர் ஒரு ஆண். அவர் he he landed on the moon in 1969. He helped the old lady. He gave the old lady food. இங்க ஓல்ட் லேடிங்கிற வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு, செய்யப்பட்டிருக்கு. ஓல்ட் லேடி அந்த வயதான பெண்ணிடம், அவன் அந்த வயதான பெண்ணிடம் உணவை கொடுத்தான். He gave. கிவ்வினுடைய கடந்த கால வார்த்தை gave. இங்க முக்கியம் இல்ல, யார்கிட்ட உணவு கொடுக்கறான்? He gave the old lady food. வயதான பெண்மணியிடம் உணவை கொடுத்தான். Old lady, he gave her food. He helped the old lady. அவன் அந்த வயதான பெண்ணிற்கு உதவி செய்தான். அவன் அவளுக்கு உணவையும் கொடுத்தான். He gave her food. Mr. Balu is getting replaced with him. ஏன் மேம் he, his இதெல்லாமே ப்ரோனவுன் தானே, ஏன் இங்க மிஸ்டர் பாலுக்கு வந்து அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது? And give Mr. I'll share the screen again. பாலுவிடம் ஹோம்வொர்க்கை கொடுத்தான். பாலுவிடம் and gave him. himங்கிறதா தகுந்த ப்ரோனவுன். கம்ப்யூட்டர் கேம்ஸ்ங்கிற போது அது ஒரு பொருள், பொருள், இடம், விலங்கு, பட்சி, இதை பத்தி நாம் பிரதிபெயர் சொல்லாக உபயோகிக்கும் போது இட் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவோம். மை ஆண்ட், ஒரு பெண். மை ஆண்ட் லிவ்ஸ் இன் ட்ரிச்சி. ஆண்ட் கேன் பி எனிவன். நான் அத்தை என்று சொல்கிறேன். என்னுடைய அத்தை திருச்சியில் வசிக்கிறார். ஆனால் அவர் அடிக்கடி என்னுடைய குடும்பத்தினரை சந்திப்பதற்கு வருகிறார். She often comes to visit my family. Neil Armstrong was born in 1930. He landed on the moon in 1969. He, அவன், அவர் நிலாவில் 1969ஆம் ஆண்டு நிலவில் காலை பதித்தார். He landed on the moon in 1969. அவன், அதாவது நம்ம மரியாதையா அவன் சொல்றோம். When it is related to a masculine gender, the English word that we use is he. He helped the old lady. அவன் அந்த வயதான பெண்ணிற்கு உதவி செய்தான். அந்த வயதான பெண்ணிடம் உணவையும் கொடுத்தான். Old lady, he gave her food. He gave she foodன்னு சொல்ல முடியுமா? ஏன் மேம் ஷீங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது? இங்க ஒண்ணு கவனிச்சோன்னா, அந்த வாக்கிய ஆரம்பத்தில் அந்த ப்ரோனோன் ஆனது எழுதப்படுகிறதா, அல்லது அந்த செயலை வாங்கக்கூடிய நபராக அந்த பெண்மணி இருக்கிறாரா? செயலை வாங்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிறார் இல்லையா? He gave her food. So I hope you would have written these answers. பதில்கள் எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த இரண்டுத்துக்குமான கேள்விகளுக்கு பதிலை நாம் பார்த்திருக்கிறோம்.
So vocabulary A, B, C for these subsection answers were discussed, and pronoun A, B, I'm sorry, subsection A answer was discussed. அடுத்த கிளாஸ்ல possessive pronoun and possessive adjective நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கான பதிலையும் நம்ம பார்க்கலாம். So any doubts to anyone in today's session, please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.